இதுக்கப்புறமா நீ வாழ்றதும் சாகுறதும் உன் தலை எழுத்துலதான் இருக்கு. விடு. அக்கா, ஒரு கால் பண்ணணும், போன் தரீங்களா? இந்தாமா. This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐஸ்வர்யா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, யாரு? ஐஸ்வர்யா அம்மா. என்னாச்சு பார்வதி? அம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்னாச்சு பார்வதி? நான் ஆதிக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் பார்வதி. அங்கிள் கிட்டயும் அருண் கிட்டயும் விஷயத்த சொல்றேன். நீ பயப்படாம ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வா, பாத்துக்கலாம். சரிங்க ஐஸ்வர்யா அம்மா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா. ப்ரோக் கால் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆபீஸ் கால் பண்ணி கேட்டா சைட்டுக்கு போய்க்கிறதா சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது சுந்தரத்தை சமாதானப்படுத்தி ஆண்டி கிட்ட உண்மையை சொல்லாம தடுக்கணும் அங்கிள். சுந்தரம் பெத்த பொண்ணு வாழ்க்கையாச்சேன்னு கூட யோசிச்சு பார்க்க மாட்டாரு. அகிலாக்கு விசுவாசமா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு. அவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல. எதுக்காக இவங்க 3 பேரும் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? அடிக்கடி வாசல வேற பாத்துட்டு இருக்காங்க. யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியலையே. நான் வேணா ஐஸ்வர்யா கிட்ட கேட்டு வரட்டுமா அத்தை? ஏய், நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணா, பேசாம இங்கே நில்லு. மித்ரா, ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்தான். நம்மள பாத்துட்டாங்கன்னா அவங்க உஷாராயிடுவாங்க. அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அவங்க பார்வையில படாம நம்ம இங்கேயே நின்று என்னன்னு கவனிப்போம். கரெக்ட் ஆண்டி, நாம அப்படியே பண்ணுவோம். அப்பா, சுந்தரம் வந்துட்டாரு. என்ன நடக்க கூடாதுன்னு நான் பயந்துகிட்டு இருந்தனோ அது நடந்து போச்சு ஐயா. சுந்தரம், பார்வதி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம பேசிக்கலாம். ஆமா சுந்தரம், இப்ப நீங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அதனால பிரச்சனை தான் பெருசாகும். சுந்தரம், உனக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த விஷயத்தை அகிலா கிட்ட சொன்னா இதை விட அதிர்ச்சியான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னமோ பேசிக்கிறாங்க, ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு புரியல அத்தை. ஆனா ஏதோ சீரியஸான மேட்டர் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஆண்டி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது அந்த காவிய காதலர்கள் பத்தின விஷயமா தான் இருக்கணும். எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அத சொன்னனே, அந்த விசுவாசம் அவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும்னு என்கிட்ட வந்து அழுதான்னு. அப்ப அதானே இருக்கணும். நீங்க எல்லாரும் பார்வதி பெரிய தம்பிக்கு உதவி பண்றதா நினைச்சு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாடி. நான் சொன்னதுதான். கண்டிப்பா இது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆனா இந்த விசுவாசம் எதுக்கு திடீர்னு இதுல இவ்ளோ சீரியஸா இருக்கா? பார்வதியும் பெரிய தம்பியும் பழகிக்கிட்டு இருந்தத எனக்கு தெரிஞ்சும் கூட அத அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு.
அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்கள மாதிரி அம்மாவுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. சுந்தரம், உன்னோட கோபம் விசுவாசம் எல்லாம் நியாயமானதுதான். ஆனா இப்ப அகிலா கிட்ட உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். என்னால தப்புக்கு துணை போக முடியாது. நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லியே தீருவேன். சுந்தரம், தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மாட்ட உண்மையை சொல்லலாம், ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். ஆமா சுந்தரம், தேவையில்லாம போய் உண்மையை சொல்லி உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க. மித்ரா, அகிலா வந்துட்டா. முடிஞ்சது. நமக்கு இன்னைக்கே தீபாவளி தான். என்ஜாய் பண்ண ரெடி ஆயிடுங்க. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கையை விட என் அம்மா தான் முக்கியம். சுந்தரம், தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவசரப்பட வேண்டாம் சுந்தரம். அம்மா கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், பெரிய பிரச்சனை. ஆண்டி வராங்க. கோவிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். போலாமா? போகலாமா, ஆனா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும் சுந்தரம்? சொல்லு சுந்தரம், கோவிலுக்கு டைம் ஆச்சு. அது வந்துமா, சரி, நேரமாச்சு, கிளம்பலாமா? நீ கார்ல போகும்போது சொல்லு. வா. சரிங்கம்மா. அருண், அருண், இப்ப என்ன பண்றது அருண்? ஏதாவது செஞ்சு சுந்தரம் அம்மாட்ட சொல்ல விடாம தடுக்கணும். அப்பா, நீங்க என் கூட வாங்க. அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறான்னு பார்த்தா அவங்க போன் பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஐயோ அருண், கொஞ்சம் சீக்கிரம் போ அருண். அப்பா, சுந்தரம் அம்மா கிட்ட பேச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு அம்மாக்கு நீங்க கால் பண்ணி ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. வெரி குட் ஐடியா. சீக்கிரப்பா. This number is currently busy. Please try again later. என்னாச்சுப்பா? உங்க அம்மா போன் பிஸியா இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சுப்பா. அப்ப சுந்தரம் அம்மா கிட்ட பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க தொடர்ந்து அம்மாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா உங்க கால் அட்டன் பண்ணிடுவாங்கல்ல. சுந்தரம் அம்மா கிட்ட பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் நம்ம கொடுக்கவே கூடாதுப்பா. சரி சரி, ஓகே, நான் கூப்பிடுறேன். அம்மா போன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லிடலாம். ரிங் போடு. பேசுங்க. ஹலோ. உங்க அம்மா காலை பிக் பண்ணிட்டாங்க. சுந்தரத்தை அம்மாட்ட பேச விடாம அம்மா கிட்ட பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசிட்டே வாங்கப்பா. ஓகே. ஹலோ அகிலா, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? சுத்தமா கேட்கவே இல்லைங்க. இப்ப கேக்குது. சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா அகிலா? சொல்லுங்க, கால் பண்ணிருக்கீங்க. புது ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன டவுட்?
ஓகேங்க. சரி, நான் கோயிலுக்கு வந்துட்டேங்க. ம், ஓகே, தேங்க்யூ. அம்மா நமஸ்காரம்மா. வணக்கம். குடு சுந்தரம். அர்ச்சனை பண்ணிடுங்க. யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே போட்டுக்கோங்க. பண்ணுங்க. க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகாயை நமோ நமः. ஓம் தேவ்யை நமः. ஓம் துர்காயை நமः. வீட்லயும் அம்மா கிட்ட பேச விடல, கார்லயும் அம்மா கிட்ட பேச முடியல. இன்னைக்கு கோயில வச்சு எப்படியாவது அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இல்ல இல்ல, அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததஷ்டதி. எடுத்துக்கோங்க. இந்த சுந்தரம் கார் வச்சு. அம்மா அமைதியா இருக்காங்க. நல்ல சமயம். இப்ப எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அப்பா, நீங்க சொன்னது கரெக்டு தான்ப்பா. சுந்தரம் அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா என்ன சுந்தரம்? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்மா. ம், சொல்லு சுந்தரம். அது வந்துமா, அகிலா, என்னங்க கோயிலுக்கே வந்துட்டீங்க? கோவிலுக்குள்ள நீ போன் பேச மாட்ட. கோவில்ல இருந்து நீ எப்ப வருவன்னு தெரியாது. அதான் போன்ல பேச வேண்டிய விஷயத்த நேர்ல பேசிடலான்னு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இல்லைங்க? அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? சுந்தரம், நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, என்னன்னு சொல்லு. என்ன தயங்கிட்டு இருக்க சுந்தரம், சொல்லு. அது வந்துமா, இப்படி பண்ணிட்டியடா. பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எப்படிடா தைரியம் வந்துச்சு? யாருடா உனக்கு தைரியத்தை கொடுத்தா? உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க கனவுல மண் அள்ளி போட்டுட்டியடா. இப்படி அனாத மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. இந்த கோலத்துல உன்னை பார்க்க பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. இந்த சிரிக்கு என்ன சொல்லிடா உன்னை மயக்கனா? ஏண்டி, என் பையனை என்ன சொல்லிடி நீ மயக்கன? எங்களுக்கு தெரியாம இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நல்லா இருந்துடுவீங்களா? எங்க வயிற்றறிச்சல் உங்களை சும்மா விடுமா? நீங்க நாசமா. நிறுத்துங்க. உங்க பையன் தானே இவன்? ஆமாமா, இந்த பாவி எங்களுக்கு தெரியாம இந்த பொண்ணை திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறான். பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா. அதுக்காக
பெத்த பையனுக்கே சாபம் கொடுப்பீங்களா? அவன் பண்ணது உங்களுக்கு பிடிக்காத காரியமாவே இருந்தாலும் பெத்த மகனுக்கு சாபம் கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? உங்க மகன் வாழ்க்கையை நினைச்சு நீங்க என்னெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க. நீங்களே இப்ப அவன் நல்லா வாழக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டு இருக்கீங்க. வயித்துல சுமந்தவ வயிறெறிஞ்சி சாபம் கொடுத்தா அப்புறம் அந்த கடவுளால கூட உங்க மகனை காப்பாத்த முடியாதுமா. மேடம், எங்க காதலை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏய், உங்க அம்மாவை சாபம் விட வேண்டாம் தான் சொன்னேன். அதுக்காக நீ செஞ்சது சரின்னு ஆயிடாது. உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த உன் பெத்தவங்களுக்கு நீ செஞ்சது பச்சை துரோகம். கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான். அது இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்த பெத்தவங்களோட சம்மதத்தோட நடக்கணும். காதலை மதிக்க தெரிஞ்ச உனக்கு பெத்தவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை மதிக்க தெரியலையே. கல்யாணங்கிறது வாழ்க்கையோட ஆரம்பம். பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அந்த வாழ்க்கையை நீ தொடங்கணும். அப்படி இல்லாம அவங்க வயிறெறிய நீ இந்த வாழ்க்கைய ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அப்பா, சுந்தரம் அம்மா கூட கிளம்பிட்டாருப்பா. கார்ல போகும்போது அம்மா கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாரு. உன் அம்மா மூட் அவுட்ல இருக்காரு. அதனால சுந்தரம் கார்ல வச்சு உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ வா. சரிப்பா. என்ன இவன் இங்க வந்திருக்கான்? நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னல சுந்தரம், என்ன விஷயம் சொல்லு. இவன் தவிக்கிறத பார்த்தா நம்ம கிட்ட சொன்னதை அகிலா கிட்ட சொல்லுவானோ? என்ன சுந்தரம் அமைதியா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சா அது நான் உங்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் ஆயிடுமா. அதேதான் அதேதான், அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கான். என்ன சொல்ற சுந்தரம்? நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஆரம்பத்திலேயே இதை உங்ககிட்ட சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். நான் அப்பவே சொல்லி இருந்தா இப்படிலாம் நடக்காம தடுத்திருக்கலாம். இப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சுமா. சுந்தரம், வந்ததுல இருந்து அக்கா கேட்டுட்டே இருக்காங்க, நீ பில்டப் மேல பில்டப்பா கொடுத்துக்கிட்டே இருக்க. வந்த விஷயத்த சொல்லு. நான் பேசலக்கா, நீங்களே பேசிக்கோங்க.
சொல்லு சுந்தரம். என் பொண்ணு பார்வதி மன்னிக்க முடியாத தப்ப பண்ணிட்டு வந்திருக்கா அம்மா. எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது சொல்லவே இல்லை.